வந்து கொண்ட வருமானம் இன்னைக்கு வராமல் போயிருக்கலாம். ஆசீர்வாதமாக இருந்த வாழ்க்கை எனக்கு குறைவுகள் இருந்திருக்கலாம். அல்லது எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ பணம், எவ்வளோ பொருளாதாரம் வந்தாலும் எல்லாம் நஷ்டப்பட்டு போகுது. எப்படி இதை சரிப்படுதுன்னு தெரியல. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உன்னை ஆராய்ந்து பார், உன்னை ஆராய்ந்து பார். எதை ஆராய்ந்து பார்க்கணும்? ஒரு 3 விஷயத்தை ஆலோசனை சொல்றேன். எதை ஆராயணும் தெரியுங்களா? முதல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து பாருங்கள். உங்க பொருளாதாரத்தில் இன்னைக்கு நெருக்கடி இருக்கலாம், சரியான வருமானம் இல்லாமல் இருக்கலாம், கடனுக்கு மேல கடன், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அல்ல எல்லாம் நிறைய வருமானம் வருது பாஸ்டர், ஆனா வீணா நஷ்டமாகுது. 1ஆம் தேதி என் கையில நிறைய இருக்குது, ஆனா 20ஆம் தேதியில பார்த்தா எல்லாம் ட்ரை ஆகுது. ஆனா ஒன்னும் பிரயோஜனமா இல்லை, எல்லாம் நஷ்டமா போச்சு. எதிர்பாராத செலவு. நான் சம்பாதிச்சது எவனோ சாப்பிட்றான், எத்தனையோ டாக்டர் சாப்பிட்றான், எத்தனையோ மனுஷங்க சாப்பிட்றாங்க, எத்தனையோ வீணாய் போகுது. இப்படி சரிபடுத்துறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பணத்தை எப்படி பெருக்குவது நீ யோசிப்பதுக்கு பதிலா, செலவுகளை எப்படி தடுக்கிறது நீ யோசிப்பதுக்கு பதிலா, முதல்ல செய்ய வேண்டியது உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, அந்த ஜெப உறவு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற காரியம், ஆண்டவருக்கு நீ செய்த தீர்மானங்கள், ஆண்டவரோடு அந்த ஐக்கியம் சரியா இருக்கா கொஞ்சம் ஆராயுங்க. 2வது, தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பு இருக்கிற உண்மை. தேவன் முன்பு நீ உண்மையா இருக்கிறீங்களா? குறிப்பாய் பண விஷயத்துல தேவனுக்கு கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், தேவன் முன்பதாக பண பொருளாதார காரியத்தில் கர்த்தருக்கு கொடுப்பது, ஊழியங்களை தாங்குவதா இருக்கட்டும், மனுஷர்களுக்கு முன்பதாக மனுஷரோடு இருக்கிற அந்த பொருளாதார சம்பந்தமான காரியத்துல எந்த அளவு உண்மையா இருக்கிறோம். சில நேரத்தில் பண விஷயத்துல நாம சுயநலமாய் நடந்து சில மனிதர்களை வஞ்சிப்பதினாலேயோ, சில உத்தரவாதம் கொடுத்துட்டு பின்பதாக சுயநலத்தினால அந்த உத்தரவாதத்தை ஏமாற்றி பணத்தை நாம் அபகரிக்க நினைக்கும் போது, அது 10 ரூபாயா இருக்கட்டும், 5 ரூபாயா இருக்கட்டும், எத்தனையோ இருக்கட்டும், பண ஆசையினால் மனிதர்களுக்கு முன்பதாக பண விஷயத்தை நம்ம உண்மை இல்லாமல் போவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்தில் நஷ்டங்களை கொண்டு வருவார். தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், செய்த பொருத்தனைகளா இருக்கட்டும், பொருளாதார விஷயத்தை நம்ம தேவனுக்கு முன்பு உண்மை இல்லை அப்படின்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் பொருளாதாரத்தில் கரத்தை வைப்பார். ஏன் அப்படின்னா நம்மை உணர்த்துவதற்காய். 2வது, தேவன் முன்பு மனுஷன் உண்மையா இருக்கிறோம். 3வது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க, நமக்கு தேவன் கொடுத்த பொருளாதாரத்தை, பணத்தை எப்படி கையாளுகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏசு நேரத்தில் கர்த்தர் பொருளாதாரத்தில் குறைவை கொடுக்கிறாருன்னா, நம்மை திருப்தியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சில நேரங்களில் ஆடம்பரமாய் வீணான செலவுகள் செய்து பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக நாம் வீண் செலவுகள் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை கவனத்தில் வைப்பார். தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஆடம்பரமா வாழவா? மாசத்துக்கு 4 ட்ரெஸ், மாசத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள், வீணான ஆடம்பரங்கள், மனிதர்கள் பெருமையா பேசணும்னு சொல்லி வீண் செலவுகள் செய்து நம்மை பிரபலப்படுத்திக்குவது, இதுக்கு இல்லைங்க ஆண்டவர் ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நாம திருப்தியா இருக்கவும், கர்த்தருடைய ஊழிய ராஜ்யங்கள் வளர பிரயோஜனப்படவும், திக்கற்ற பிள்ளைகளை தாங்குவதற்கு, இதுக்குத்தான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நிறைய நேரங்களில் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்னா, நம்ம ஆடம்பரமா வாழ பழகிட்டோம். ஆசீர்வாத குறைவு இருக்கும் பொழுது அது ஏற்ற விதத்தில் ஒரு சாதாரண வாழ்க்கை. கொஞ்சம் ஆசீர்வாதம் பெருகிறோன்னே நம்ம லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறோம், ஆடம்பரமா வாழ பழகிறோம், மற்ற மனிதர்களை பார்க்கிறோம். உலக ஜனங்களை, உலகத்தில் சில பேர் பெருமை பேசிக்குவாங்க, நான் ஒரு வருஷத்தில் போட்ட ட்ரெஸ் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போட மாட்டேங்க. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிறது இல்லைங்க. சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ ஊழியர், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பிரசங்கியார். அவர் ஊழியர்கள் மத்தியில் அப்பவே சொல்லுவாங்க, பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் அப்படின்னுவாங்க, பிரசங்கிமார்களின் இளவரசன் அப்படின்னுவாங்க. ஒரு நல்ல தேவ மனிதன். அவருடைய மனைவியை குறித்து ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவங்க வீட்டில் சில கோழிகள் வளர்த்துனாங்களாம். என்ன வளர்த்துனாங்க? கோழி வளர்த்துவாங்க. அந்த கோழி டெய்லி முட்டை போடுமா. அந்த முட்டையை எடுத்து இந்த அம்மா பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அந்த முட்டையை இந்த அம்மாவும் சாப்பிடாது, யாருக்கும் வியாபாரமும் பண்ணாது, பத்திரமா எடுத்து வைக்கும். எல்லாம் சேர்ந்தகவும் எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்று கொண்டு வருமா. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொல்லுவாங்களாம், பண ஆசை பிடிச்சது,
சாப்பிடவும் மாட்டேங்குது, கொண்டு போய் என்ன செய்யுது, விற்கிது பாரு. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுச்சான், அந்த முட்டையை வித்து 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 வந்த காசுகளை அநேக ஏழைகளுக்கும் அநேக ஊழியங்களுக்கும் தாராளமாய் கொடுத்து அந்த ஊழியங்களையும் திக்கற்றுப்பளை தாங்கினார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைச்ச ஒரு டெய்லி 2 முட்டை சாப்பிடலாம்ல. முதல் தான் ஆசீர்வாதம் இல்லை, இப்ப கர்த்தர் நல்லா கொடுத்துருக்கிறாருல்ல, நல்லா சாப்பிட்டு நம்ம என்ன செய்வோம், வரலாமே, டெய்லி 4 முட்டை அந்த மாதிரி செய்திருக்கலாமே. ஏன் அந்த அம்மா அந்த வியாபாரம் பண்ணி அதை கொண்டு போய் அநேகருக்கு உதவி செய்யணும்? அப்போ கர்த்தர் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தது நான் மட்டும் ஆடம்பரமாய் வாழ அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க. இதை பார்த்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.